புதிய நிர்வாகி செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு செயலாளர் இவர்தான் வர வேண்டும் என்று நான் தேர்வு செய்தேன். அதே மாதிரி மிக அன்ன போஸ்டாக வெற்றி பெற்றார். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அடுத்ததாக நமது அண்ணன் பொருளாளர் அவர்கள் இளையராஜா அவர்களுக்கு திலீப் அண்ணன் அவர்கள் கௌரவிப்பார். பேசுவதற்காக அண்ணன் தலைவர் பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அங்க வந்துட்டு பாருங்க அது மேல லாக் அழுத்தி எல்லாருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்றா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வருவோம்னு நினைக்கிறேன். 100 பேரும் இப்போ தான் முதல் முறையாக ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த ஒற்றுமை வந்து ரொம்ப நாள் நீடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கால் வணக்கம். இதுதான் எலெக்ஷன் முடிஞ்சு முதல் கூட்டம்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து தினேஷ் நம்ம மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றாரு ஃபஸ்ட்டு மீட்டிங். அதனால் அவரோட வருகை இருக்கான்னு வரவேற்கிறோம். அதே மாதிரி பொருளாளர் நம்ம இளையராஜா அவர்களை வருகை வருகன்னு வரவேற்கிறோம். அதே மாதிரி துணைத் தலைவர் ஜெய் அவர்களையும் வருகை வருகன்னு வரவேற்கிறோம். துணை செயலாளர் நம்ம திலீபன் அவர்களையும் வருகை வருகன்னு வரவேற்கிறோம். இது இல்லாமல் குரு நம்ம சங்கத்தில் இருந்து ரொம்ப நாளாக தூணாகவே செயல்பட்டு இருக்காரு. அவரையும் வருக வருகன்னு பிரபு முன்னாள் தலைவர் இப்போ வந்து சேர்ந்து இருக்கிறார். அவரையும் வருக வருகன்னு இருக்கிறோம். தாஜாபாய் ஏதோ அவசர வேலையில் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சீக்கிரம் வந்துடுவார்னு நினைக்கிறேன். அவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். இப்ராஹிம் ஏபி மும்பை அவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். டெய்ஸ் ரமேஷ் அவர்களையும் வருக வருகன்னு முத்து அவர்களையும் வருக வருகன்னு கனகராஜ் அவரையும் வருக வருகன்னு அப்புறம் அனைத்து கடைக்காரர்களும் இன்னைக்கு வேலை விட்டுட்டு வந்து இந்த மீட்டிங்காக வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரையும் வருக வருகனாக வரவேற்கிறோம். வந்து நம்ம சங்கம் வந்து எப்படி ஃபஸ்ட்டு செயல்பட்டுச்சுன்னா சும்மா ஒரு 10 கடைகளை வந்து ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே ஹாஸ்டல் பாயிண்ட்னு ஒன்று வச்சுருந்தார். மார்க்கெட் சென்டர் இளையராஜா நகர் பக்கத்து கடையில் இருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு சங்கம்னு ஆரம்பித்தார். அப்போ வந்து 10 கடை தான் இருந்துச்சு. அது வந்து குரு ஹோட்டலில் ஒரு தடவை மீட்டிங் போட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரியாக செயல்படலை. அதோடு முடிச்சுட்டாங்க. ஒரு மாதத்துலேயே சங்கம் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து குரு தலைமையேற்று அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து சங்கம் வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்படுச்சு. இதுக்கு வசூலுக்கு ஆள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அவர் நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்ணார். அதே மாதிரி சாம்சங் பிரச்சனையில் ஒரு சில கடைக்காரர்களுக்கு பணம் போகாமல் இருந்தது. அது எல்லாமே அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் வந்து சரி சிறு குறைபாடு தலைவர் மாற்றணும் அப்படின்னு பேச்சு எடுத்துருவோம். சரிங்கண்ணா அதுக்கப்புறம் நான் தலைவர் ஆனேன். அது வந்து நம்ம இவங்க குரு டார்செட்டில் தான் அது நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. அதுவுமே அப்போ வந்து செயல்படுற ஆளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றினது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஓப்போ பிரச்சனை வந்துச்சு. ஓப்போ வீவோ இவங்கெல்லாம் போர்டு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பல பேருக்கு ஞாபகம் இருக்கும்.
அங்கங்கே பார்த்தீங்கன்னா விவோ போட்டிருக்கும் இல்லை ஓப்போ போட்டிருக்கும். அது வந்து மாதம் 5000 ரூபா பணம் தரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கடையிலையும் போர்டு வைக்கிறதுக்கு பணம் வந்து அவங்க கொடுப்பாங்க கம்பெனியாக. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஆனால் யாருக்குமே காசு கொடுக்கல. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சங்கம் தான் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சங்கத்தில் மட்டும்தான் காசு வாங்கி கொடுத்தோம் மாதம். அப்புறம் வந்து எல்லாருமே காசு வாங்கி கொடுத்துட்டு அப்புறமே வந்து ஆல் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாகவே மொபைல் சங்கத்துக்குன்னு ஒரு தலைவர் சரியாக இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே இருந்தவங்க தாம்பரான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து சரியாக செயல்படலை. அப்புறமே வந்து நாங்கள் போய் பேசி அப்புறம் ஊரில் திருவாரூர் மீட்டிங் நாங்கள் போயிருந்தோம். நானும் ஒரு ஜெய் ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். இங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து திருவாரூரில் மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த திருவாரூர் மீட்டிங் போயிட்டு பேசிட்டு திரும்ப வந்தோம். இங்கே பெரம்பலூரில் வந்து மீட்டிங் போட்டுமான்னு கேட்டாங்க எல்லா ஒரு சங்க தலைவரும். சரி வாங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்புறமே தனலட்சுமி ஹோட்டலில் மீட்டிங் போட்டுருந்தோம். இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு ஞாபகப்படுத்து. தனலட்சுமி ஹோட்டலில் தனலட்சுமி மீட்டிங் போட்டு எல்லா ஊர் சங்க தலைவரும் வந்தாங்க. இங்கே வந்து தனலட்சுமியில் மீட்டிங் போட்டு மாநில தலைவரை வந்து தேர்ந்தெடுத்தோம். இது வந்து மாநில தலைவர் தேர்ந்தெடுத்து சோமசுந்தரம் சேலம் சோமசுந்தரம் தான் தலைவராக இருந்தார். அதனாலேயே அவரோட பயணிக்கும் முறையாக ஆயிடுச்சு. அவர் தலைவராகி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரியலூர் நம்ம சங்கம் தான் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தோம். அரியலூர் வந்து சங்கம் எல்லாமே இருந்துச்சு. எல்லா கடையும் ஒருங்கிணைச்சு அரியலூர் சங்கம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி ஜெயங்கொண்டம் சங்கமும் நம்ம கடைக்காரங்க போய் பேசி தான் ஜெயங்கொண்டத்தில் சங்கம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இங்கேருந்து தர்மபுரியில் போய் பேசி அதுக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்கலை சசி. அவர் எதனால் கூட்டத்துக்கு வரலன்னு தெரியல, வருவார்னு நினைக்கிறேன். அவருமே ரொம்ப பாடுபட்டு நம்ம தர்மபுரி சங்கம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையுமே நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். இங்கேருந்து போய் பட்டுக்கோட்டையில் போய் கடையாக பேசி அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். கடைசியாக வந்து கடலூர் சங்கமும் நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். எல்லா கடையும் போய் ஒருங்கிணைச்சு பேசி ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி கடலூர் சங்கம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாநில சங்கம் வந்து சிறப்பாக செயல்படல. அதுக்கப்புறம் தான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கம் மட்டும் தனியாக செயல்பட்டு இருக்குது. இவ்வளோ நாளாக எந்த மாநில சங்கத்தோடையும் இணையாமல் தனியாக செயல்பட்டு தான் இருந்தோம். இதுலேயே நிறைய பிரச்சனைக்கு வந்து நம்ம தனியாக தீர்வு கண்டுருக்கோம். இந்த கூட பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனித்தனியாக தீர்வு கண்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஐடி கார்டெல்லாம் ஃபுல்லாத்துக்குமே எல்லா கடைக்காரங்களுமே கொடுத்துருந்தோம். அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் இல்லை, சங்கத்துலேயுமே இல்லை. அதுக்கப்புறமே என்ன பண்ணேன், ஒரு 10 பேரை வந்து நிர்வாகக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்தோம். செயற்குழு உறுப்பினராக ஆர்வமாக இருக்கவங்களை மட்டும் அப்போ வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஆர்வமாக இருக்கவங்கள சும்மா அவங்க வேலையை விட்டுட்டு எல்லாமே வருவாங்க. இருந்தாலும் அவங்க வந்து சரி சங்கத்துக்காக ஏதாவது செய்கிறாங்க, எது கூட சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கூட இருந்தாங்க. அப்படி நிறைய பேர்த்துக்கு மீட்டிங்லேயும் கேட்டோம், வாங்க எங்களோட வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்தாங்க, ஆனாலும் சிறப்பாக செயல்படுறவங்க மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஓட்டணும். எல்லா பிரச்சனைக்குமே சிம் கார்டு பிரச்சனையாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனையாக இருக்கட்டும், பாட்டி ஏற்றுற பிரச்சனையாக இருக்கட்டும், பாட்டி ஏற்றுறது கூட போலீஸ் ஸ்டேஷனில் பேசி மாதம் இவ்வளோ தரணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே சொன்னோம். அதே மாதிரி கொடுத்தோம். நம்ம ஊரில் பிரச்சனை இல்லாமல் இங்கே இருந்துச்சு இவ்வளோ நாள். அதுக்கப்புறம் ராஜா பேசுகிற பேர்லாம் வந்து ரொம்ப நாளாக எலெக்ஷனில் அவங்க ஓட்டுங்க, இதெல்லாம் அன்னபோஸ்ட் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து எலெக்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி எலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் அப்படியே நிற்க வேணாம்னு நினச்சேன். சரி இது வந்து சங்கம் இவ்வளோ தூரம் நம்ம சின்னதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வந்துடுவோம், இது எப்படி விட்டுட்டு போனால் யார் அடுத்து செயல்படுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்போ வந்து நின்னேன். அதுவுமே சசி நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே நான் வெளியில் போயிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் சரி புதுசாக வந்து என்னன்னு தெரியாமல் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திரும்ப வந்து எலெக்ஷனில் நின்னேன். நின்று எல்லாருமே எனக்கு 3/4 பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. சிம் கார்டு பண்ண ஆரம்பிங்க. சிம் கார்டில் நிறைய லாபம் இருக்குது.
அவங்க சிம் கார்டு சம்மந்தமாக அந்த ஏர்டெல், விவோ, ஏர்டெல், வோடாஃபோனு, ஜியோ 3 பேருக்குமே வர சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும், நீங்கள் எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் இல்லை இல்லை எல்லாருக்குமே தர சொல்கிறோம். அதுக்கு தான் இப்போ வர சொன்னது, நேரில் வர சொன்னது. நம்ம குறைகள் வந்து அப்புறமே பேசிக்கலாம். எல்லாருக்குமே வர சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே தர சொல்கிறோம். அதே மாதிரி வீக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டில் சொல்லிட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக பண்ணியிருந்தாங்க. அப்புறமே நாங்கள் வந்து இப்போ 4ஆம் தேதி நாங்கள் வீக்காலத்துக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு வீக்காலத்துக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா தெரியும். வீக்காலத்துக்கு வந்து யாரும் தெரியுங்க, நான் வந்து நான் 2 பேர் வச்சு ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. வீக்காலத்தூரில் போய் எல்லா கடையிலையுமே உட்காந்து அங்கே ஒரு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி போட்டிருக்கோம். எல்லா கடைக்காரையும் உட்கார வச்சுருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த டெம்பர் கிளாஸ் இவ்வளோ வைக்கிறாங்க, அவங்களாம் தான் நான் வைக்கிறேன், உங்களால் தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமே வீக்காலத்தூரில் போய் பேசி எல்லாத்தையும் உட்கார வச்சு அங்கே ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு இந்த ரேட்டுக்கு மேலே விலைவாசி உயர்வு நாள் இந்த தேதியிலிருந்து இந்த ரேட்டு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்து ரேட்டு சொல்லி அதை போட சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அதை சரி பண்ணிடுவோம். திரும்ப எப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணிருக்கீங்களா? அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். தலைவர் பேசியிருந்தாரு. உண்மையிலே பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளோ பேர் வந்துட்டு ஒன்றா சேர்ந்துருக்கிறது நினச்சி வெற்றி பண்ணுறது வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம எலெக்ஷன் வச்சப்போ கூட வந்துட்டு அவ்வளோ பேர் வந்து ஓட்டு பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கல. அதுலேயே வந்து நம்ம ஒற்றுமையை வந்துட்டு காட்டிடுறோம் அப்படிங்கிறது வந்து சந்தோஷம். இப்போது வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம மாவட்டத்தில் மட்டும் இந்த வரைக்கும் வந்து 179 கடைகளை வந்துட்டு ஒருங்கிணைச்சிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய சங்கத்து நிர்வாகிகள் 12 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இந்த 12 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒற்றுமையாக செயல்படுவோமான்னு எதிர்பார்க்கல. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 பேர் தான் வந்து போயிட்டு அவர் ஒருங்கிணைப்பாளர் ஆனதுக்கு, தாம்பராவில் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆனதுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நம்ம விஐபி ட்ரைப் வந்து சாலை எடுத்தார். முதலாவது சுற்றுப்பயணம் 2வது சுற்றுப்பயணமும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4 பேர், ஃபஸ்ட்டு வந்து 5 பேர் போனோம், 2வது 4 பேர் போனோம். அப்போ வர முடியாதுங்கிறதுல ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த கடந்த 3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 பேரும் வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு எல்லா கடையும் ஒழுங்கிருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, நினச்சி கூட பார்க்கல. இதை உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இன்னொரு முறை பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது என்னன்னா, தாமரா அப்படின்னா என்ன, ப்ளஸ் ஜிஎஸ்டி சம்பந்தமாக ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு தான் நான் பேசுகிறேன். தாமரா அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஆல் மொபைல் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தாமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏ இருக்கும், சரி 2 ஆர் இருக்கும், TAMRRAன்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆரா மாற்றிட்டாங்க, TMARA தான். என்னன்னா முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஆல் மொபைல் ரீசார்ஜ் ரீட்டைலர் அசோசியேஷன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ரீசார்ஜ் வந்து எடுத்துட்டாங்க, மொபைல் அப்படின்னு வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, மொபைல்னாலே வந்து எல்லாமே வந்துட்டு அதில் உள்ளடங்கிடுது. ரீசார்ஜ்னாலும் மொபைலில் வந்துடுது, சர்வீஸ்னாலும் வந்துடுது, சேல்ஸ்னாலும் வந்துடுது, ப்ளஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ்னாலும் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மொபைல் சொல்லியே வந்துட்டு வந்துடுறதுனால மொபைல் மட்டும் வச்சு வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அவர் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் நம்ம மீட்டிங் நடத்தி தலைவர் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு. அதில் வந்து அவர் முழுமையாக சொல்லலை. இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழகத்தில் மீட்டிங் வச்சு வந்து தலைவர் தேர்ந்தெடுத்தது உண்மை தான்.
தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாம்ரா தான் தேர்ந்தெடுத்தாங்க. தாம்ராக்கு ஒரு தலைவர் எலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில எலெக்ஷன் வந்து இங்கே நல்லத்தில் நடத்தினது. பட் அது வேறு வேறு ட்ராக் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சோமபுரம் வந்தார், வந்து அவர் நான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு. அவர் தலைவராக எல்லாமே சூஸ் பண்ணோம், தேர்ந்தெடுத்தோம். ஆரம்ப கட்டம் எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல விதமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மாநில சங்கம் வந்து ட்ராக் மாறிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ட்ராக் மாறினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து உடனே என்ன பண்ணணும், இதை வந்து மாநில சங்கத்தை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம மாவட்டத்தில் நம்மளுடைய ரீட்டைலர்ஸோடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பழைய நிர்வாகிகள் வந்து 12 பேர் நாங்கள் இருந்தோம். எங்களுக்குள்ள வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்கள் வந்து விலைப்பட்டியலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு கீழே வந்து யாரும் சேல் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். கண்ட்ரோல் பண்ணதன் பேரில் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ப்ரைஸ் வந்துட்டு யாருமே வந்துட்டு பெரிய அளவில் உடைக்கலை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்ல போனால் இந்த மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது பெரம்பலூர் மாவட்டம் வந்து அவ்வளவு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே. ஏன்னா மற்ற மாவட்டத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெருவோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் பவுச்சு இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸில் ஏறி வந்து விற்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னி வேனை வச்சுக்கிட்டு சேல் பண்ணுறது, ப்ளஸ் இந்த சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் வந்து பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டம் வந்து எவ்வளோ வந்து பெட்டராக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அது ட்ராக் மாதிரி போனது. அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு அன்றைக்கி ஒரு வேலை சூழ்நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல, பாண்டிக்கு மீட்டிங் வச்சுருந்தாங்க தாமராவில், திருச்சியில் தான் வச்சுருந்தாங்க. இந்த திருச்சி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் தினேஷ், இளையராஜா அண்ணன், கனகராஜ் எல்லாம் போயிருந்தோம். சத்தியண்ணன் தான் வந்து கூப்பிட்டு கொண்டாடுங்க. ஆமாம், நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க பேசுகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களுக்காகவே மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா சோமபுரம் மாநில பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அவரோட மீட்டிங்கும் வந்து கடன் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுயநலம் கலந்துருக்கும், கொஞ்சம் பேர் ரொம்பவே சுயநலம் கலந்துருக்கும். பட் இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக என்னன்னா ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான கடைக்காரர்கள் இருக்காங்க. யார் என்ன ஏது முகமே தெரியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க முகமே தெரியாது. ஆனால் யாரோ ஒரு நபருக்காக யாரோ ஒருத்தவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. மொபைல் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. மொபைல் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா மொபைல் சேல்ஸை பற்றி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு அமைப்பு இருந்து வந்துட்டு நம்மளை ஆப்ரேட் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு சில சலுகைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் அட்டன் பண்ண தான் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் சப்போர்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அங்கே போன உடனே அங்கே அதாவது இந்த தாமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் தான் வந்துட்டு அங்கே வந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சாங்க. அந்த 6 பேரும் இப்போ சோமபுரம் தலைவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் 6 வருஷம் கழிச்சும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்துட்டு இந்த ரீட்டைலருக்காக கடைக்காரங்களுக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அந்த ஒரு துடிப்போடு வந்துட்டு இந்த 6 பேர் இருக்காங்கங்கும் போது ஏன் அவங்களோட நம்ம பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அங்கே வந்து நம்ம இணைஞ்சது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழுவில் வந்து நம்ம ஒரு சில கலந்தாய்வு பண்ணிட்டு வந்து செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த இடத்துல வந்து நமக்காக ஒருத்தவங்க உழைக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி ஏன் நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இருக்க முடிவு தான் தாமராவோட இணைஞ்சது. அதில் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாமராவில் பிரசிடென்ட் ஒரு ஆள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிரசிடென்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டு, சீனியர் வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லி ஒரு ஆள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது பிரசிடென்ட்டுக்கு சப்போர்ட்டாக. இது இல்லாமல் 3 வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேட்சாக பிரிக்கிறாங்க. நம்ம பிஸ்னஸையே 3 பேட்சாக பிரிக்கிறாங்க. ஒன்று மொபைல் சேல்ஸ் வந்து ஒரு மொபைல் சேல்ஸ் வந்துட்டு ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து சிம் அண்ட் ரீசார்ஜ் வந்து ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க. சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் வந்து ஒரு கேட்டகரி. 3 கேட்டகரியாக பிரித்து 3 கேட்டகரிக்கும் ஒரு பிரசிடென்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து கொடுத்தாங்க.
அந்த 3 கேட்டகரிக்கும் வைஸ் பிரசிடென்ட் அண்டரில் ஒரு கோஆர்டினேட்டர், 3 கோஆர்டினேட்டர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் செக்ரட்டரி, ட்ரெஸரர்னு சொல்லி அதெல்லாம் தனியாக இருக்காங்க. இப்போ இந்த கேட்டகரி வைஸ் போகும்போது இப்போது எனக்கு நடந்து, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன், சிம் அண்ட் ரீசார்ஜில் இருக்கேன். இப்போ இந்த சிம் கார்டு அண்ட் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடை போடுறது சம்மந்தமாக பிரச்சனை அது இதுன்னு சொல்லி வரதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே இருக்கோம் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுவோம், ஏன் இப்படி பண்ணுறாங்க செய்கிறாங்க, ஏத்தம் பேசுவோம், பேசுகிறவங்க நம்ம சொல்யூஷன் எடுக்கணும், தலைகீழ பண்ணிட்டு இருக்கணும். எனக்காகவே மொபைல் சேல்ஸாக நத்தியா ரேட்டை உடைக்கிறான், பத்தொன்பது ரேட்டை உடைக்கிறாங்க, எனக்கு பூர்வீகா ரேட்டை உடைக்கிறாங்க, தலைகீழமும் பண்ணிக்கிறாங்க. அந்த ஷோரூமில் பேசி அந்த மேனேஜர்கிட்ட பேசி எந்த யூஸுமே இல்லை. இவங்க டாமரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பர் ரெக்கார்ட் அண்ட் எவிடன்ஸோட மெயில் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் மாவட்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி வைங்க, அந்த மெயில் ஐடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டாமராவுக்கு வந்துட்டு அந்த ரிப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு உண்டான ஸ்டெப் அண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்கார்டோட இது வந்தாலும் செய்யுங்க. நீங்கள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடப்படாத செய்யாத அப்படின்னா நடக்காது. என்ன விஷயம்னா இங்கே நடக்கிறது மேலிடத்துக்கு தெரியாது. அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிஇஓ இருப்பாங்க. இப்போ சிம் அண்ட் ரீசார்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிஇஓ இருப்பாங்க, ஏர்டெலுக்குன்னு ஒரு சிஇஓ இருப்பாங்க, ஜியோக்கு ஒரு சிஇஓ இருப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு செயல் நடக்குதுன்னு தெரியாது. ஒரு ப்ரொமோட் ஒரு கொடை போடுற பையன் சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை பேரை வந்து ஒரு கோடை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கொடையில் உட்காந்து அக்ரிவேஷன் பண்ணிட்டு போயிடாரு. அங்கே மேலே உட்காந்துருக்கவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும், ஏதோ முருகன் மொபைல்ஸ்ன்னு சொல்லி பெரம்பலூரில் இருக்குப்பா, நல்லா சேல்ஸ் பண்ணுறாருப்பா, இதுதான் அவங்களுக்கு தெரியும். அந்த முருகன் மொபைல்ஸ் வந்து கடை இருக்கா இல்லையா, அது கொடை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கொடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது, அது அஃபென்ஸு, அது வந்து சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவங்களுக்கு. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கொடை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா கடைக்காரர்களுடைய விளம்பரத்துக்காக கொடுக்கறது தான் அந்த கொடை. கடை முன்னாடி கடை வாசலில் விரிச்சு நம்ம சிம் கார்டு ரீசார்ஜ் எல்லாம் சேல் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கடை வாசலில் விரிக்கிறது மூலியமாக அது ஒரு விளம்பரம், அவங்க நெட்வொர்க்கு விளம்பரம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் அது. அந்த கொடையை கடையாக பயன்படுத்துறதுக்கு இல்லை. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கே தெரியாது. அந்த பிஎஸ்எம் கடை என் டார்கெட் என்னென்ன பண்ண சொல்கிறீங்க, இவங்கள்ட்ட போய் பேசி எந்த யூஸுமே இல்லை. டேரக்ட் மெயில் வச்சோம்னா இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்குதா, கொடை போட்டு திரும்பிக்கிறாங்களா அப்படின்னா இது நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி மெயில் வந்துட்டு வச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இல்லை இதுக்கு உண்டான ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மெயில் கொடுத்துட்டோம், டாமராலேருந்து மெயில் கொடுத்ததுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்களும் வந்து 2025 நாங்கள் வந்து வேறு மாதிரி வந்து பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணுவோம், டீட்டெயில் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அது வந்து நினைச்சா எனக்கே வந்து பகிர்ந்தது, உங்களுக்கும் அப்படிதான் ஷாக்காக தான் இருக்கும். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் சேல்ஸாக இருக்கட்டும், சிம் அண்ட் ரீசார்ஜ் சேல்ஸாக இருக்கட்டும், சிம் கார்டு சேல்ஸாக இருக்கட்டும், ரீசார்ஜ் சேல்ஸாக இருக்கட்டும், அக்சசரிஸ் சேல்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் வந்து இருந்துச்சு, வியாபாரம் நல்லபடியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுங்களா யாருக்காவது? இதில் வந்து கேட்டகரி வந்து பிரிச்சு கடைக்காரங்களுடைய கேட்டகரி வந்து பிரிங்க. அதாவது ஓஇஎம்னு சொல்லுவாங்க. ஓஇஎம்னா மேனுஃபேக்சரர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் செக்மெண்ட் சேல்ஸ். மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து டைரக்ட் போகும், அது வந்து சில கார்பரேட்டுக்கு டைரக்ட் பில்லிங் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேல்ஸு, அது இ-காமர்ஸ் சைட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோர் என்ன சொல்லுவாங்க, எம்டி மாடர்ன் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாடர்ன் ரைட்ஸ் வந்து இந்த பூர்வீகா, இன்னொரு சங்கீதா மொபைல்ஸு, வசந்தன் கோ, டார்லிங்கு, இவங்க எல்லாமே மாடர்ன் ரைட்ஸ் வருவாங்க. செயின் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. செயின் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து யாருன்னா நம்ம ஊரில் செயின் ஸ்டோர் வந்து ட்ரிபிள் கேஜ் இருக்குது, கனகராஜ் அந்த மாதிரி. அதாவது ஒரு 3 கடைக்கு மேலே வந்துட்டு வச்சிருக்கவங்க வந்து செயின் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. அடுத்து வளர்ந்துட்டு வராது முடியும் அப்படியே இந்த மாதிரி இல்லை. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம்தான், கலாய்க்கல பாராட்ட வேண்டிய விஷயம்தான். 3 கடைகளுக்கு மேலே உள்ள கடைக்காரங்களை வந்து
ஜெயின் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, ஜெயின் ஸ்டோரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ரீட்டைலர்ஸ் நம்ம வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் நான் எல்லாத்துக்குமே பேசுகிறேங்க, எல்லாருடைய சேல்ஸுக்காக தான் பேசுகிறேன். மொபைல் மட்டும் நான் பேச வரல, சிம் கார்டுடைய சேர்த்து சேர்த்து தான் சொல்கிறேன், ரீசார்ஜோடைய சேர்த்து சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம், 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கடைகளுடைய ஷேர், மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதாவது இவ்வளோ நம்மளோட காம்படேட்டர்ஸ் தான் இவங்க எல்லாம், அவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ வியாபாரம் பண்ணாங்க, நம்ம எவ்வளோ வியாபாரம் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? 100 ரூபாய்க்கு விற்கிது, ஒரு கம்பெனி விற்கிது அப்படின்னா அதில் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 50 ரூபாய்க்கு விற்றாங்க, நான் ஒரு 50 ரூபாய்க்கு விற்று, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 50 ரூபாய்க்கு விற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது மார்க்கெட் ஷேர் ஏதாவது யாரும் சொல்ல முடியுமா? பெரிய அமௌண்டாக தான் இருக்கும் சார், பெரிய அமௌண்டாக தான் இருக்கும். பர்சன்டேஜில் கேட்குறேன். நம்ம 40% எப்படிங்க? ஏன் அவங்க எல்லாத்தோட நம்ம தாங்க அதிகமாக இருக்கோம் கடைங்க. 65% இருந்தது, 64 to 65% இருந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு எவ்வளோ இருக்கு தெரியுமா மார்க்கெட் ஷேர் நம்மளோடது? 12%. சூப்பர். வெறும் 18%, 18 கூட இல்லை, இல்லை இல்லை அந்த ரேஞ்சு தான். 17 கூட 17 கூட சொச்சம் தான். நம்மளுடைய மார்க்கெட் ஷேர் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன் கம்பெனிக்காரர்கிட்ட போய் பேசுங்க, செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்னு எப்படிங்க நீங்க பேசுறத அவன் கேட்பான்? நம்ம பேசுறத எப்படி அவன் கேட்பான்? எப்படி நம்மளை மதிப்பான்? அவன் மதிக்கல. நீங்க ரீசார்ஜ் பண்ற கடைக்காரங்க இருக்கீங்க, இன்னைக்கு வந்து கஸ்டமர் வந்து ரீசார்ஜ் பண்ற எத்தனை பேர் வந்து உங்கள்ட்ட ரீசார்ஜ் பண்றாங்க? இப்ப சொல்லுங்க, ரீசார்ஜ் பண்ற கம்பெனி கடைக்காரனை நம்பி இருக்கானா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவனை நம்பி இருக்கோமா? சொல்லுங்க பாப்போம். கம்பெனி நம்மளை நம்பி இருக்கா? இவங்க இல்ல, அது இவங்க கிடையாது. நீ பேசுங்க. அவங்க டிஎஸ்எம் வந்துட்டாங்க, அதுக்காக சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு எம்ப்ளாயி தானே, வந்து கடைக்காரனை நம்பி இருக்கா இல்லை கடைக்காரன் கம்பெனியை நம்பி இருக்கோம்? சொல்லுங்க பார்ப்போம். 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அவங்க நம்ம நம்பியிருந்தாங்க. நானே உதாரணம், நான் ஜியோ பண்ணேன், கடைகளில் போய் ரெக்வஸ்ட் பண்ணேன், 10 சிம் எடுத்து கொடுங்க, 10 ரீசார்ஜ் வாங்கிக்கங்க, சிரிச்சு வாங்கிக்கங்க, சேல் பண்ணி கொடுங்க. நானே சொன்னேன். ஒரு ஸ்டேஜில் அவன் கம்பெனிக்கு ஆரம்பத்துக்கு ஒரு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா போடான்னு சொல்லிட்டு வந்தேன் நானே. அதாவது அவங்கள வளர்த்து விடுற வரைக்கும் தான் நம்ம தேவைப்பட்டோம். இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம தேவைப்படணும். நீங்கள் நாம தான் கம்பெனியை நம்பியிருக்கோம். போடாத, பாரு, எனக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஈஸி அனுப்பிச்சு விடுங்க சார், திரும்ப கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார், நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் உருவானதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளே தான். இன்னைக்கு ரீசார்ஜில் நடந்த பிரச்சனை நாளைக்கு சிம்முக்கு அதே நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. மொபைலுக்கும் அதே நிலைமை தான். இது போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடையே நடத்த முடியாது. கொஞ்சம் அமைதியாக சொல்றோம்னா ஒரு சொல்லி காட்டக்கூடாது. ஏன்னா வேலைகள் சூழ்நிலைகள் என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்வாதாரத்துக்காகவும் சேர்த்து தான் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து கடைக்காரங்க தான் கம்பெனி நம்பி இருக்கும். கரெக்டாக இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? இந்த மாவட்டத்தில் மட்டும் முடிவு பண்ணி நம்ம செய்ய முடியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு 250 கடைக்காரங்க இருந்து 250 கடைக்காரங்க மட்டுமே இதை மாற்றிட முடியுமா இந்தியா லெவலில்? நான் சொல்கிறேன், தமிழ்நாடே பேசுகிறேன், இந்தியா லெவலில் வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து நாம வந்து ஒரு சில சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நாம தாமராவோட இணைய வேண்டிய சூழ்நிலை அது கட்டாயம். இப்போ இந்த தாமரா வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் சூப்பராக கொண்டு போகிறாங்க. கரெக்டான ட்ராக்ல வந்து மூவ் பண்ணுறாங்க. இன்னும் மொபைல் சிம் கார்டு ரீசார்ஜ் பற்றி பேசிட்டேன். மொபைல் சேல்ஸ் பண்ணுறீங்கல்ல ரீட்டைலர்ஸ், மொபைல் சேல்ஸ் பண்ணுற ரீட்டைலர்ஸ்க்கு ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 1% ஸ்கீம் கொடுப்பாங்க. கரெக்டானே? எத்தனை பர்சன்ட்? 1 அடிஷ்னல் 1% ஸ்கீம் தருவாங்க. அது நான் ஷோரூம் வச்சுருந்தப்போ பரவாயில்லப்பா
நார்மலாக 3% கேட்குறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொபைல் கடையில் வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்கி தயவு செஞ்சு பண்ணுங்க. வெளியிலேருந்து வாங்கினா என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். வெளியிலேருந்து நம்ம மொபைல் வாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இது ஆக்டிவேஷன் பண்ண பீஸாக இருக்கும். அது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ஆக்டிவேஷன் பண்ணதுன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? அவங்ககிட்ட நம்ம வாங்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஒரு சின்ன ஒரு ஷீட்டில் என்ன மாடலோ அந்த மாடல் மட்டும்தான் இருக்கும், ரேட்டு மட்டும் தான் இருக்கும், டேட்டு கூட இருக்காது. சரிங்களா? அந்த மாடல் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் ரிட்டர்ன் நம்ம கடைக்கு வரவே மாட்டாங்க. இதுலேயும் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டர்ன் கடையில் வந்து சொல்லவே மாட்டான், நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, வந்து கேட்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, ரேட்டு கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும், நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ரியல்மி மாற்றி கொடுத்துருக்கேன், ரெட்மி மாற்றி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் என்னோட கடையில் ஒரு சின்ன ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, கடைக்கு கஸ்டமர் வந்து மொபைல் ப்ராப்ளம் சொன்னோன்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்டேட் இருக்கு, அந்த அப்டேட் மட்டும் பண்ணி கொடுத்தா ரெடி ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். அது கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா, போர்டில் ஃபால்ட்டு. கஸ்டமர் வந்து ஒரு முறைக்கு 2 முறைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு கடைசியில் கேஸை போட்டு போயிட்டான் எம்ஐயில். அப்போ என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று, சர்வீஸ் சென்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று, கம்பெனிக்கு ஒன்று அனுப்பிச்சு விட்டதால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து 11 பிரைம் மொபைல் வாங்கியிருந்தார் 5G. அப்போதைக்கு என்னன்னா, அந்த கரண்ட்டில் அந்த மாடல் இல்லை, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டாரு. கம்பெனியில் பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரொம்ப நாளாயிடுச்சு. ஒருவேளை நான் வந்து ஆன்லைன்லையோ இல்லை வந்து அவுட்டர்லையோ நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு என்ன வேணாலும் ஃபைன் போட்டிருப்பாங்க நுகர்வோர் கார்டில். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக சேல் பண்ணுங்கள். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்கி பண்ணதால் என்னாச்சுன்னா, கம்பெனி டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு வேற ஒரு மொபைல் கொடுத்துட்டாங்க. அதாவது அடுத்த வரக்கூடிய அப்கமிங் மாடல் வந்து கொடுத்ததால அந்த கஸ்டமர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் அவுட்டர்லேருந்து மொபைல் வாங்குறீங்க இல்லையா, அந்த மொபைல் திருட்டு மொபைலாக கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த மொபைல் திருட்டு மொபைலாக இருந்து நீங்கள் வந்து ஒரு நாளோ இல்லை 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ கஸ்டமர் கொடுக்கும் போது ஆல்ரெடி அந்த மொபைல் மிஸ்ஸிங் ஆனிச்சு இல்லையா, அந்த கஸ்டமர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஐஎம்இ நம்பரில் சிம்மு அந்த செல்லில் வந்து சிம்மு போடும்போது அப்போ தான் தெரியும் இந்த மொபைல் இங்கே தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போதைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா, டைரெக்டாக போயிட்டு மொபைல் வந்து வாங்கிட்டு போனாங்க, அந்த கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்போ இந்த கடையில் தான் வாங்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ திருட்டு மொபைல் நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட எவிடன்ஸே இருக்காது அவன்கிட்ட வாங்கினதுக்கு. சரிங்களா? ரெண்டாவது, நம்ம கடையில் ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு வந்து கொடுக்க வர நெட்வொர்க் ஃபால்ட்டுன்னு நம்மளாம் என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னா சொல்லுங்க பார்ப்போம். நெட்வொர்க்கு ப்ராப்ளம் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறாரு. எடுத்தோம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கடையில் இருக்க சிம்மை தான் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம், டவர் கிடைக்குதான்னு. தயவு செஞ்சு தப்பா பண்ணாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கஸ்டமர்கிட்ட சிம்மு இருந்தால் வாங்கி பண்ணுங்க. அப்படி இல்லையா, எங்கே மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி கேட்டு பில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம், ஓப்போவாக இருந்தாலும் சரி, விவோவாக இருந்தாலும் சரி, சாம்சங் இருந்தாலும் சரி, அதாவது ஒரு கூகுளில் போயிட்டு ஐஎம்இ நம்பர் செக் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துச்சு அப்படின்னா ஐஎம்இ நம்பர் வந்துடும். அது என்ன டைமிங்கில் வந்து செல்லு வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்படியும் தெரியல அப்படின்னா குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒரு போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். தயவுசெய்து அவங்களோட சிம்மை போட்டு பார்த்துருங்க. திருடிட்டு வந்த மொபைல் உங்கள் கடையில் கொடுத்து இந்த மாதிரி வந்து டவர் கிடைக்கல, இல்லை ஒரு வேளை நீங்கள் சாஃப்ட்வேர் கூட போட்டுருந்துருக்கலாம் திருட்டு மொபைலை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், நெட்வொர்க் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னா உங்கள் சிம்மு தான் அதில் இருக்கும். நம்ம யாராவது சாஃப்ட்வேர் வாங்கும் போதோ இல்லை மொபைல் சர்வீஸ் வாங்கும் போதோ யாராவது ஆதார் ஏதாவது வாங்குறோமா? இல்லை. ஒரு சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு சில இதில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு, மற்ற இதில் வந்து இல்லை அப்படிங்கிற போது டேரெக்டாக நம்ம வந்து அதில் தேவையில்லாம மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி தப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது, இப்போ நம்ம மொபைல் சேல் பண்ணும் போது லாபத்தை நோக்கி மட்டும் தான் பண்ணணும். இப்போ அந்த ஒரு மடன் ட்ரெயினில் வந்து அமௌண்ட் வந்து குறைக்கிறாங்க, என்னால் பண்ண முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்களோட விஷயமே வேறு. எப்படின்னா, நம்ம மொபைல் மட்டும்தான் சேல் பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மொபைலுக்கு விவோ மொபைலுக்கு வி சீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 12% நமக்கு இமிடியட்டாகவே ஏறும் விளையாட்டில். அதே மாதிரி எம்ஐயில் வேஷ், அதில் 18% லாபம் இருக்குது. யாராவது மொபைல் சேல் பண்ணும் போது இந்த மாதிரி வேஷ் யாராவது கம்பல் பண்ணி யாராவது போட்டு தரமா? ஆனால் மாடர்ன் ட்ரெயின்லையாக இருக்கட்டும் ப்ளஸ் அதர் ஷாப்லையாக இருக்கட்டும் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ரேட்டை வந்து மொபைல் சேலில் குறைச்சி அதை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், சத்யாவில் ரேட்டை உடைக்கிறாங்க அப்படின்றாங்களா? சத்தியமாக சொல்கிறேன், சத்யாவில் ரேட்டை உடைக்கவே கிடையாது. என்னன்னா, அங்கே உள்ள ப்ரொமோட்டர் கிரெடிட் கார்டு வச்சு போட்டு கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட ஏதாவது கிரெடிட் கார்டு இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி கஸ்டமர்கிட்ட நீங்கள் ரெடிகேஷ் பண்ணும்போது உங்களோட கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 10% கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. இப்போ ஒரு 40,000 ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு 4,000 கிரெடிட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு 1,000 குறைச்சி அதுக்கு பதில் ஒரு அக்சசரிஸோ இல்லை ஒரு வி சீல்டோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வி சீல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வாரண்டி இருக்குது. ஆக்சுவலாக
ஒன்று தானே கிரெடிட் கார்டு இருக்கான்னு சொல்லி கேளுங்க. இருந்ததுன்னா இன்ஸ்டண்டா 10% கேஷ்பேக் அவங்களுக்கு இருக்கு. நம்ம சேல் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ரேட்டு மட்டும் தான் பேசுறோம். பட் அவங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம யாருமே கேட்கறது கிடையாது. ஒருவேளை அந்த மாடர்ன் டைல வரும்போது என்ன பண்ணுவாங்க, சார் உங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கா, கிரெடிட் கார்டு தான் 10% கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு அப்படிமா, இந்த பொருள் வாங்கினா உங்களுக்கு இதுல டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்றதே கிடையாது. நம்ம டைரக்டா வந்து ரேட்டை கம்மி பண்ணோம்னா கஸ்டமர் மிஸ் பண்ணிடுறோம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கடையில ஒரு மொபைல் ஒன்று கேட்குறாங்க, இல்ல அப்படின்னு இன்ஸ்டன்டா அனுப்பிச்சிடுவோம். பட் அந்த கஸ்டமர்கிட்ட பேசுங்க தயவு செஞ்சு. இப்போ ஒரு மோட்டோல ஒரு மொபைல் ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஜி 50 கேட்குறாங்க ஃபியூஷன், இல்ல அப்படின்னு எடுத்தோம்னு அனுப்பிச்சிடுவோம். ஆனா மாடல் கடையில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த கஸ்டமரை உட்கார வச்சு அடுத்த ஒரு மாடல் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அதில் லாபம் கம்மி. மோட்டோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸ்ல கம்மியாக இருக்கிறதால மாடர்ன் ட்ரேட் யாருமே பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, இதான் உண்மை. நீங்கள் பூர்வியா சங்கீதா அப்படி பாருங்க, இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோம்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம், இல்லைனா அவுட்டரில் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லாபம் இல்லாத ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். ஆன்லைனில் போட்டிருப்பான், ஆல்ரெடி கிரெடிட் கார்டு பண்ணி தான் போட்டிருப்பான். நம்ம கிட்ட வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கிரெடிட் கார்டு இருக்க அந்த மொபைல் பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணும் போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. அதே மாதிரி சேல் பண்ணும் போது லாபத்தோட வந்து சேல் பண்ணுங்க. விசீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது இல்லாமல் 1 கேர் இன்சூரன்ஸ் பெரம்பலூர்ல என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த இன்சூரன்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். மொபைல் சேல் பண்ணும் போது நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா 25% நமக்கு லாபம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 மொபைல் நீங்க வந்து கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படின்னா வெறும் 11,000 வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்க, 1 இயர்க்குள்ளார தண்ணி பட்டாலும் சரி, கீழே விழுந்து உடஞ்சாலும் சரி, நீங்களே அடிச்சு உடஞ்சாலும் சரி தான், ஃப்ரீயாவே மாத்திக்கலாம். ஒரு வேலை ரெடி ஆகல அப்படின்னா 70% அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது அதுலேயும் நமக்கு ஒரு 25% லாபம் இருக்கு. என்கிட்ட மட்டும் தான் அந்த இன்சூரன்ஸ் இருக்கு. அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கடையில் கேட்டிருக்காங்க, அவங்க வேணாம்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ப்ரொமோட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், நான் சர்வீஸ் தான் வச்சிருக்கேன், சேல்ஸை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஒன்று கேட்குறாங்கன்னா குரூப்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, இந்த மாதிரி இந்த ஒரு மாடல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ குரூப்ல சாட் பண்ணாம இண்டிவிஜுவலா அவங்களுக்கு போயிட்டு இந்த மாடல் எங்க இருக்கு கஸ்டமர்கிட்ட கொடுங்க சொல்லி லாபத்தை, அன்னையோடது எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா லாபம் தானே எனக்கு. இன்னைக்கு ஒரு மொபைல் ஒன்று கேட்குறாங்க, அந்த என்ன பண்றாங்க சில கடைக்காரங்க, நேரா ட்ரிபிள் போ, பாரதி மொபைல் போ, ஐ மொபைல் போ, சத்யா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே தான் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, 20 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அந்த மொபைல் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்டாக 1000 ரூபாய், 1500 ஒருவேளை 500 ரூபாயே இருக்கட்டும் கிடைக்குது இல்லையா. அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுங்க. எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக நன்றி. 12 பேர் மட்டும் புதிய நிர்வாகிகளாக தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் புதிய நிர்வாகிகள் 9 பேர், மொத்தம் 12 பேருக்கும் அண்ணன் வந்து ஒரு சால்வை போட்டி ஒரு சீட்டு வந்து கொடுக்குறாரு. தலைவர் பிரபாகருக்கு வாழ்த்துக்கள். ஜெயவன், மாவட்ட செயலாளர் தினேஷ், போத்துங்க வாழ்த்துக்கள் தினேஷ். செயலாளர் வாங்க, வாழ்த்துக்கள் சுலீமன் வாங்க. அடுத்த பொருளாளர் வாங்க, பொருளாளர் இளையராஜா வாங்க. ஒவ்வொரு அந்த சீல்டு அப்படியே வாங்கி ட்ரிபிள் கே கனகராஜ், நிர்வாக உறுப்பினர், வருங்கால அசிஸ்டன்ட் நான் மட்டுங்க. பிரபு, பாரதி மொபைல் பிரபு, சங்கத்துக்கு சீரோக உறுப்பினர். அடுத்த சரக்குல உறுப்பினர் ரமேஷ், ரமேஷ்
அது கனவு கனவு இல்லை வாய்ப்பு விஐபி இப்ராஹிம் செயற்குழு உறுப்பினர் குமார் சங்கத்தின் தூண் புரியுதா புதிய செயற்குழு உறுப்பினர் ராஜாபாய் வரல அவருக்கு பதிலாக ராஜா மொபைல் வாங்கிறார். நன்றி. சத்யானனுக்கு வந்துட்டே முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. கூப்பிட்டவுடனே உடனே வந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நன்றி. அவங்களோட ஸ்கீம் எல்லாமே சொல்லுங்கள். மக்கள் எல்லா கடைக்காரங்களுமே இருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாருக்குமே கரெக்டான எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருமே வந்து சிம் கார்டு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் சிம் கார்டு வரல அப்படிங்கிறாங்க. உங்களோட ஸ்கீம் எல்லாமே சொல்லுங்கள். சின்ன சின்ன கடைக்காரங்களும் சிம் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே பேசுங்க. ரொம்ப நன்றி. இன்னும் பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் கருப்பசாமி. நான் வோடாஃபோன் டிஎஸ்எம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கருப்பசாமி, வோடாஃபோன் டிஎஸ்எம். இங்கே வந்து ஒரு 8 மாதம் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இங்கே மெயினாக வந்ததுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம இப்போ உங்கள் குரூப்லேயுமே ரெகுலராக கான்ட்ரவர்சியாக போயிட்டே இருக்கும். பசங்க இங்கே கூட போடுறாங்க, அங்கே கூட போடுறாங்க, எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை, நாங்கள் கடை வச்சுக்கிறோம் அப்படின்ற பேசுறது தான் இங்கே சொல்லியிருந்தாங்கன்ட்டு வந்து பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அங்கே வந்துருக்குது. நீங்கள் வந்துருக்க மெயின் ரீசன் வந்துட்டு நாங்கள் மட்டும்தான் போடுவோம், நீங்கள் எங்களுக்கு எந்த சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு பேசுகிறக்காவோ, இல்லை நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறக்காக இல்லை. நீங்கள் ஒரு கடை வச்சு ஒரு தொழில் பண்ணி நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி கம்பெனி ஒரு இடத்துல ஒரு டவர் வச்சு அது மூலியமாக தான் கம்பெனிக்கு வருமானம் வரும். அதுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நானும் போய் கொடை போட போகிறது கிடையாது. எனக்கு கொடை போடணும்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சு விடலை. கடை இருக்குப்பா, ஒரு 400 கடை இருக்குது, 400 கடையை பாரு, 400 கடையிலேருந்து பிஸ்னஸ் எடுத்துக்கோ. முடியாத பட்சத்துக்கு எங்கெங்கெல்லாம் கடைக்காரங்க சப்போர்ட் இல்லையோ அங்கே ப்ரொமோட்டர் மாதிரி அந்த டவருக்கு கீழே ப்ரொமோட்டர் கான்செப்ட் வந்ததே இதனால தான். எந்தெந்த டவருக்கு கீழேலாம் பிஸ்னஸ் சொல்லையோ அந்த டவருக்கு கீழே ஆள் எடுத்து அங்கேருந்து நீங்கள் பிஸ்னஸ் எடுத்துடுவாங்க. பண்ணுற இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் கம்பெனியுமே அனுப்பிச்சிருக்கு. நானும் இங்கே வந்துட்டு ஒரு 8 மாதத்தில் பெருசாக பெரம்பலூர் டவுனோ ஒரு செட்டிக்குளமோ இங்கே வந்து பெருசாக எங்கேயுமே நீங்கள் கூட பார்த்துக்க மாட்டீங்க. வேறு தான் வரமாட்டாங்க. புது பையன் தெரியாமல் வந்திருந்தால் நீங்கள் சொல்லி அனுப்பிச்சுடுவீங்க, திரும்ப வரமாட்டாங்க. ரூரலில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இப்போ ரூரல்லையுமே நாங்கள் அண்ணன் இப்போ புதுசாக இப்போ சங்கம் தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ரூரலில் இருக்க கடையுமே நாங்கள் இணைச்சிட்டோம். எல்லாத்தையும் வந்து பேசுங்க, எல்லோரும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க. வராத பட்சத்துக்கு முடிவு எடுத்துக்கிறோம்னு சொன்னதுனால தான் இப்போ வந்துருக்குறது. சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. கம்பெனி மினிமம் எதிர்பார்க்குறது எங்கெங்கெல்லாம் டவர் இருக்குதோ அந்த டவரில் 30 புது சிம்மு, 10 எம்என்பி, அவ்வளோதான். பெரிய அளவுலலாம் எதிர்பார்க்கல. 100 நம்பர் பண்ணு, 200 நம்பர் பண்ணு, 300 நம்பர் பண்ணு, அதை எந்த கம்பெனியும் கேட்கல. இங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டரோட டார்கெட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அவர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு வருமானம், கம்பெனிக்கு ஒரு வருமானம், அவ்வளோதான். இப்போ இதில் மெயினாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா மெயினில் நம்ம போடுறதில்ல, ரூரலில் போட்டுட்ருந்தோம். இப்போ அதுவுமே பண்ணாதீங்க, கடையில் பேசுங்க, ஸ்கீம் சொல்லுங்கள், பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தான் வந்துருக்கிறது. இப்போ கடைக்காரவங்க ரூரல்லே இருக்கீங்க, டவுன்லேயே இருக்கீங்க, கம்பெனியோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஒரு மெயினான இடத்துல இருக்கிற கடையாக இருந்தாலும் சரி, ரூரலில் இருக்க கடையாக இருந்தாலும் சரி, டவர் இருந்தால் ஒரு டவருக்கு 30 நம்பர், அதில் ஒரு 10 எம்என்பி, மொத்தம் 40 நம்பர் கம்பெனி கேட்குது. அதுக்கு ஸ்கீம் நான் கூட போட்டால் ஒரு புது சிம் 100 ரூபாயோ 150 ரூபாய்க்கோ தான் வைக்கிறேன். அது கம்மியாக வைக்கிறதுல எம்என்பின்னு போட்டால் ஃப்ரீ தான் போடுறோம். எல்லாருக்குமே தெரியும், எம்என்பி ஃப்ரீயாக காஸ்ட்டுக்கு தான் வருது. அதுக்கு நம்ம டப்பு இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறோம். அந்த கிஃப்ட்டு வேணும்னாலும் நீங்கள் கடைக்காரங்க ஃபீஸுக்கு சொல்லுங்கள்,
அந்த சேம் சப்போர்ட். நீங்கள் இப்போ நீங்கள் மட்டும் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, நான் 100 ரூபாய்க்கு விற்க முடியாதுன்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அந்த ஸ்கீம் தானே. நீங்கள் 150 ரூபாய்க்கு கூட விற்றுட்டு அதில் என்ன லாபம் வச்சு நீங்கள் விற்க முடியுமா விற்றுட்டு அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்லி தான் இங்கே வந்துருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றப்ப ஒரு சிம் ஒருத்தருக்கு மைக் தரோம் பேசணும். மைக்கில் இண்டிவிஜுவலாக பேசுங்க, கூட்டமாக பேச வேண்டாம். ஒரு சிம்முக்கு ஒரு சிம் நியூ சிம் கொடுத்தா எவ்வளோ ஸ்கீம் இருக்கு, எம்என்பி பண்ணால் என்ன ஸ்கீம் இருக்கு? குறைந்தபட்சம் ஒரு சிம்மை 100 ரூபாய்னு எங்களால் தர முடியும். நான் வெளியில் விற்கிறோமே அதான். நான் அதை கேட்கல. ஒரு சிம்மை ஆக்டிவேஷன் பண்ணால் எவ்வளோ ஸ்கீம் இருக்கு? ஒரு 299 ரூபா ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் எஃப்ஆர்சி ஒன்று பண்ணினீங்கன்னா அந்த ஒரு நம்பருக்கு 4G இருந்தால் 120 ரூபா பேக்கெட் தருவாங்க. பேலன்ஸை நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிறோம். கடையை பொறுத்தவரை கடைகளுக்குமே ஸ்கீம் இருக்குது. இப்போ எப்படின்னா 30 புது சிம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பருக்கு கம்பெனி 80 ரூபா பேக்கெட் தரும். அதே இது 50 நம்பராக பண்ணிங்கன்னா கம்பெனி 100 ரூபா பேக்கெட் தரும். 100 நம்பர் பண்ணிங்கன்னா 110 ரூபா பேக்கெட் தரும். அப்போ வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஓடிஎஃபாக ஒரு 118 ரூபா கொடுத்துட்றாங்க. 100 நம்பர் பண்ணுற கடைக்கு 110 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேறு தர்றாங்க. அப்படி பாக்கியில் வந்துட்டு 118 ஒரு 110 228 ரூபா 230 ரூபா கம்பெனிலேருந்து வந்துடுது. நம்ம எஃப்ஆர்சி 300 ரூபாய்க்கு பண்ணுறோம். 70 ரூபா லேண்டிங். சிம் 5 ரூபாயோ 6 ரூபாயோ கொடுத்து வாங்குறீங்க. இதெல்லாம் வச்சு பாக்கியில் நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றீங்கனாலே ஒரு நம்பருக்கு 25 ரூபா லாபம் எடுக்கலாம். புது சிம்மை பொறுத்த வரைக்கும். எம்என்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 299 ரூபா எஃப்ஆர்சி அடிக்கிறீங்க. சரிங்களா? 299 ரூபா எஃப்ஆர்சிக்கு இன்ஸ்டண்ட்டாக கம்பெனி ஓடிஎஃப் 223 ரூபா கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 74 ரூபா லேண்டிங் காஸ்ட் வரும். இப்போ ஒரு கடைக்காரவங்க மினிமம் ரொம்பலாம் இல்லை, உங்களோட ஐடியில் 2 எம்என்பிக்கு மேலே பண்ணிட்டீங்கனாலே ஒரு எம்என்பிக்கு 100 ரூபா பேக்கெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ அதுலேயுமே 75 ரூபா நீங்கள் அந்த காசை கழிச்சுட்டீங்கனாலுமே ஒரு 25 ரூபா உங்களுக்கு லாபம் இருக்கும். நீங்கள் கையிலேருந்து போகிறோம். இது வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்கள் காசு வாங்காமலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் புது சிம்முக்கு 100 ரூபா வாங்கினீங்கன்னா 25 ரூபா லாபம் இருக்குது. எம்என்பிக்கு நீங்கள் 100 ரூபா வாங்கினீங்கன்னா 100 ரூபாயுமே லாபம். 125 ரூபாயும் அந்த லாபம் இருக்குது. நீங்கள் இப்போ ஒன்று கேட்டீங்க இல்லையா? இப்போ செட்டிக்குளத்தில் ஒரு புதுசாக ஒரு டவர் ஓடப்பன் வைக்கிறாங்கன்னா அந்த டவரில் இருந்து ஆக்டிவேஷன் பண்ணுவோம் 10 சிம்மு. எனக்கு இப்போ செட்டிக்குளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்டிக்குளத்தில் மட்டும் நான் போகிறது கிடையாது. செட்டிக்குளத்தில் டவருக்கும் பொம்மனப்பாடியில் இருக்கும், சத்திரமணி இருக்கும், 3 ஏரியாலுமே போடுறது. அப்போ அந்த 3 ஏரியாவும் சேர்த்து செட்டிக்குளத்தில் இருக்க கடைக்காரமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சத்திரமணியில் ஆக்டிவேஷன் போடுற கடை இல்லை, ரீசார்ஜ் பண்ணுற கடை தான் இருக்குது. பொம்மனப்பாடியிலையும் சேம் அதே சுச்சுவேஷன் தான். ஆக்டிவேஷன் பண்ணுற கடை இல்லை கடை இருக்குது, நான் இங்கே தான் வச்சுருக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் பண்ணித்தரேன், யாராவது இருக்கும் அப்படின்னாலும் தாராளமாக அதெல்லாம் பண்ணி தரது ரெடியாக இருக்கும். ஓகே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு கூட போடுறாங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டவர் இருக்கிறேன். டவரில் அந்த டவரில் அந்த எம்என்பி பண்ணக்கூடிய ஸ்கீம் வந்து ஆட் ஆகணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு செட்டிக்குளத்தில் ஒரு டவர் ஒன்று வைக்கிறாங்கன்னா அந்த டவரில் 10 நம்பர் எம்என்பி பண்ணியிருக்கணுன்றாங்க. இப்போ நம்ம கொடை போடுறத வந்து அங்கே போய் போடுறாங்கன்றோம் இல்லையா? நம்ம இந்த லோக்கலே வந்து சப்போர்ட் பண்ணாலும் பட் அந்த டவருக்கு கவுண்ட் ஆகாது. அப்படி தானே? இப்போ நான் இங்கே வந்து ஒரு 80 எம்என்பி போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஆனால் வந்து இப்போ லோக்கல்லையாக இருக்கட்டும், ரூரலாக இருக்கட்டும், எங்கள் அவுட்டரில் உள்ள கடையும் பண்ணுறாங்க. பட் அந்த டவரில் மேப்பிங் ஆகாது. நம்ம பொறுப்பில் எல்லாரும் இல்லை நீங்கள் உங்கள் கடையை எங்கே இருக்கோ அங்கே போட்டிங்கனாலே அந்த கவுண்ட். ஏன்னா ஒரு டவர் வந்து அது கீழே அந்த ஏரியா அந்த ஏரியா மீன்ஸ் அட்ரஸா? லொகேஷன். ஓகே. சுற்றளவு 5 கிலோமீட்டர் ரேடியஸ், 4 கிலோமீட்டர் சரௌண்டிங். ஓகே 4 கிலோமீட்டர் சரௌண்டிங். அது போக நீங்கள் ஆக்டிவேஷன் முறையிலே அந்த லேப்டாப் அதில் கேப்சர் ஆகும். நீங்களே பார்த்துருக்கீங்க, ஒரு கஸ்டமரை ஃபோட்டோ அடிக்கிறே இல்லை லேப்டாப் கேப்சர் ஆகிட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயில சப்மிட் பண்ணுது. அந்த லொக்கேஷனை பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். அண்ணன் என்னோட நம்பர் கேட்டாங்க, என்னோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. 98 வோடாஃபோன் டிஎஸ்எம் 98 43 00 60 34. 98 43 00 60 34. வோடாஃபோனை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்க்குறேன்.
மொத்தம் 80 சைட் இருக்குது. எந்தெந்த ஊரில் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் அனுப்பிச்சுடுறேன். உங்கள் குரூப்பில் போட்டாங்கன்னா பார்த்துருக்கேன். மெயின் ரீசன் இது ஒன்று தான். நீங்கள் அந்த சைட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு கொட போகிறதுக்கு எந்த வேல்யூ பாயிண்ட்டுமே இருக்காது. அவ்வளோதான். ஒரே விஷயம் இந்த 299 ரூபா வந்து 75 அடக்கலையாக வச்சுருக்கீங்க. ஏன்னா இந்த ஓடிஎஃப் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எனக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ், அதை ஏன் நான் குறைச்சி கொடுக்கணும்? நான் 299 ஒரு பேக் நான் விற்கிறேன் அப்படின்னா 299 தான் நான் கேஷ் வாங்கணும் கஸ்டமர்கிட்ட. இதை ஏன் வந்து எங்களை வந்து உடச்சி பண்ண சொல்கிறீங்க? அதே மாதிரி வந்து இந்த ப்ரைஸையும் வந்து குறைச்சி வந்து நீங்கள் தால் போடுற இடத்துலையும் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோவர்சி பிரச்சனை கிரியேட் ஆகிறதுக்கு காரணம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸை வந்துட்டு 299க்கு நான் ஒரு பொருளை விற்க சொல்லிங்கன்னா நான் 299 தான் விற்பேன். இதுதான் கடைக்காரங்க பண்ணுறது. பட் நீங்கள் ஸ்டால் போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பொருளை வந்து ஃப்ரீ கொடுத்துட்றீங்க. என்ன ஃப்ரீ கொடுக்குறீங்க? ஏதோ பக்கெட்டோ மக்களோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறீங்க? இயர்ஃபோனு, நெக் பேண்டு, இயர்பட்ஸ் இந்த பொருட்களை வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க. கரெக்டா? இப்போ இந்த பொருட்களை கொடுக்கும்போது எங்களுக்கு சிம்முலையும் பாதிப்பாகிடுது, அக்சசரி ப்ராடக்ட் விற்கிறதுலையும் பாதிப்பாகிடுது. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஸ்டின் பண்ணும்போது நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறோங்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறீங்க. எங்களுடைய வியாபாரம் பாதிக்கிறதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் மட்டும் ப்ரைஸிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் இல்லாமல் வந்து பண்ணணும். அதுக்கு மட்டும் வழியாக சொல்லுங்கள். சரி, சார் சொன்னாரு கஷ்டங்கிற ஒரு காஸ்ட் வச்சிருக்கீங்கல்ல, அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க. இந்த இடத்துல என்னன்னா ஒரு பொருள் எனக்கு 20 ரூபாய்க்கு வருதுன்னா நான் கஸ்டமருக்கு 50 ரூபா போடுற கடையில் வச்சு, ஆனால் ஹோல்சேல் கடைக்காரங்க 20 ரூபாய்க்கே போட்டு வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரீட்டெயில்காரங்க எப்படி 50 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண முடியும்? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். நான் 50 ரூபாய்க்கு விற்கிற காரணம் நானான்னு கேட்டிங்கன்னா நான் கிடையாது. இல்லை, எனக்கு சப்போர்ட் அதான் சார் நான் சொல்கிறேன் சார். ஒரு நிமிஷம் 2010 இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். அப்போ எங்கள் கடையில் எல்லா சிம்முமே 50 நம்பர் 60 நம்பர் குறையாமல் வியாபாரம் பண்ணுவோம். எல்லா சிம்மே இப்போதான் 3 சிம்மு 4 சிம்மு, அப்போல்லாம் 7 சிம் 8 சிம் இருந்துச்சு. எல்லா கம்பெனிக்குமே 50 சிம் 60 சிம்மு நானே எங்கள் மாமா போட்டுருந்தோம். அப்போல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? டிஎஸ்எம் வருவார், காலையிலே கடைக்கு வருவார். இன்னைக்கு இது நம்பர் பண்ணி கொடுங்க, இந்த மாதம் ஒரு டார்கெட் இருக்கு, இத்தனை ஸ்கீம் இருக்கு. எல்லா கம்பெனிலேருந்து வருவாங்க, எல்லா கம்பெனிக்கும் வருவாங்க. ஒரு எத்தனை மீட்டிங் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்க டிஎஸ்எம் யாருமே எல்லா கடைக்கும் போறது கிடையாது. இப்ப எல்லா கடைக்கும் வராங்கன்னு கேட்டா இல்ல இங்க இருக்கவங்க இல்ல 90% நீங்க வரவே இல்லை, 100% நீங்க வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க சரியான முறையில வேலை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த இது நீங்களே உங்களுக்கு பிரஷர் இருக்காது. நீங்க எல்லா கடைக்கும் போய் பண்ணி கொடுன்னு கேட்கணும். நீங்க உங்களோட வேலையை குறைச்சிக்கிட்டு நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு குழப்பம் ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் காரணம். கிடையாது. நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, எந்த கடைக்குமே போறது இல்லைன்ட்டு. போறது இல்லை, ஒத்துக்கிறேன். எந்தெந்த கடைக்கெல்லாம் போறது இல்லைன்னா யாரெல்லாம் ரீசார்ஜ் மட்டும் பண்றாங்களோ அங்க நான் போறது இல்லை. நான் வந்ததுல இருந்து யார் யாரெல்லாம் ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அந்த கடைக்கு நான் போறேன், பேசுறேன், ஸ்கீம் தர்றேன். ரொம்ப வருஷமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு. பழைய டிஸ்ட்ரிபியூஷன் செயல் இப்ப இருக்கானே சொல்லுங்க. அன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் வேற, அன்னைக்கு இருந்த டெலிகாம் வேற, இன்னைக்கு இருக்க டெலிகாம் வேற. அன்னைக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சு வந்துச்சு, செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வர கம்பெனி பிரச்சனை வேற. இவரோட நம்பர் கொடுத்து இவங்களை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் 15 கேட்டு வச்சிடறாங்க. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 சிம்பு வந்தாங்க, எனக்கு ஒரு 2000 வச்சுக்கல, அதுக்கு 15 கேட்டு வச்சிடறாங்க. எனக்கு எம்என் இதில் வந்து எங்களால் பண்ண முடியாததுனால கம்பெனிக்காரங்க ப்ரொமோட்டர் பண்ணி 50 நேரம் பண்ணி கொடுக்குறீங்க. ப்ரொமோட்டர் 2 கடையில் நீங்கள் வச்சு விடுங்க, உங்கள் கடையில் போட்டு நீங்கள் நம்பர் பண்ணிடுங்க, உங்களுக்கு சார் உங்களை தராங்க. கொடுக்குறாங்க. டவுனில் பண்ணுறோம், அவுட்டில் கிடையாது, டவுனில் பண்ணுறோம். கிராமத்துக்குள்ள பண்ணுறது வந்து கடைகள் இல்லை. அதனால கம்பெனி ப்ரொமோட்டர் போட்டு அவங்களே சர்வீஸ் போட்டு அவங்க நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 40 நம்பர் ஒரு 4 கிலோ வேலை இருந்தாங்க. அவங்க அங்கே போய் அந்த ப்ரொமோட்டர் எல்லாமே கம்பெனி டேரக்டாக சப்போர்ட் பண்ணி அவங்க சம்பளம் கொடுத்து அவங்க சம்பளம் எடுத்துட்டாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து இடையில ஒன்றுமே இல்லை. கம்பெனி நேரம் அவங்க சொல்லிட்டு அந்த 8 நேரம் பரவாயில்ல. இதில் வந்து இந்த 800 நம்பர் நான் பண்ணால் தான் எனக்கு அந்த 8000 கிடைக்கும். இதில் வந்து ஏதோ ஒரு கேட்க போனால் அந்த 8000 பேர் ஒன்று டிஎஸ்சி வந்து முதல்ல நாங்கள் சேர்த்து போட்டு எல்லா கடைக்கும் போய் ஈஸி பண்ணலாம் போட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம். அன்றைக்கி எல்லா ப்ராசஸ் கரெக்டாக நம்ம எல்லா கடையும் போனாங்க. இன்னைக்கு
ஆனால் வர கேஸ் கேட்டு இது மாதிரி வச்சுறாங்க. அதனால டிஸ்ட்ரிபியூஷன் பெருசாக ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு இடத்த இப்போ ப்ரொமோட்டர் பண்ணி கொடுத்தா அந்த எபிசோட் தான் இப்போ கிடைக்க முடியும். வேறு ஒன்றும் கிடையாது. கம்பெனி நேரடியாக பட் அமைதியாக கேட்டீங்கன்னா பரவாயில்ல. எல்லாரும் அங்கே பேசுகிறாங்கன்னா மீட்டிங் முடிஞ்சவொடனே எல்லாரும் பேசணும். சொல்லிடுறேன். ஈஸி வரல அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மார்க்கெட்டில் கேட்டு பாருங்க. நான் ஏற்கனவே செட்டில் மார்க்கெட் ஒரு மாதம் கிடையாது. வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய மார்க்கெட்டில் யாராவது இது வரைக்கும் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லின்சி கிடைக்க மாட்டேங்குது அல்லது மேடலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு நான் தனியாக பதில் சொல்கிறேன். ஒரு காரணம் ஆட்டோ சிசி வந்த பிறகு எல்லாமே டேரெக்டாக கம்பெனி வந்து ரீட்டைலருக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு கடையில் 4 பில் 5 பில்லு கூட பெண்டிங் இருக்கும், 10 பில்லு கூட பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் தான் வாங்கிட்டேன். கம்பெனி என்ன சொல்றது, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க அது எனக்கு ஸ்டாக் நாம்ஸ் வேணும். நீங்கள் 10 நாள் கடை கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு 5 நாள் சர்டிஃபிகேட் வச்சு தானே உங்களுக்கு ரிசல்ட் தரேன் அப்படிங்கிறது. அப்படியே நான் அப்படி வந்து மேக்ஸிமம் கடைகளுக்கு ஆர்டிசிசி இன்ன வரையும் வச்சுட்டு இருக்கேன். ரெண்டாவது காரணம் டவுனில் இப்போ வந்து ஒரு 10 கடை 15 கடை நான் வந்த பிறகு ஆர்டிசிசி வச்சு எல்லாத்தையும் கொடுத்து தான் இருந்தேன். இப்போ அந்த செட்டில் பிரித்த பிறகு என்னாச்சு, அந்த ஆர்டிசிசி இந்த 10 கடைகள் வந்து அது இன்வால்வ் ஆகிடுச்சு. அந்த பர்மிஷன் எடுக்காமல் டவுன் 10 கடைக்கு மட்டும் இல்லை. இப்போ அரப்பா ஒரு மார்க்கெட்டில் கேட்க எல்லாத்துக்கும் ஆர்டிசிசி போயிட்டு தான் இருக்குது. அவங்க மேனாலாக பண்ணிட்டாங்க அல்லது ஜிபே மூலியமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னுடைய தரப்புல இருந்து இந்த ரேட்டெல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்களோ நான் நம்ம டவுன்ல வந்து ஒரு அமராவதி அரும்பு ஒரு மார்க்கெட்டு. இப்போ டவுன்ல ஓல்டு பசங்க ஒரு 10 கடை. இது மட்டும் என்னோட இருக்கு. என்னோட ஃபோன் நம்பர் 9843 தெரிஞ்சுப்போம். முன்னாடி ஏர்டெல் சொல்லி இப்போ வந்து வோடாஃபோனில் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். புது பஸ் ஸ்டாண்ட் லைனுக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்ட் வாலி டாக்டர் லைன் பார்த்துட்டு இருக்கேன். அந்த லைனில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் அண்ணன் இருக்குது, குரூப்பில் போடுவாங்க. இன்கேஸ் எதுவும் சர்வீஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் சில நேரங்களில் எடுக்க முடியாமல் போகும். அது எல்லாருக்குமே உள்ள இயல்பு தான். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிங்கன்னா நான் அதுக்கு சரியான இது கொடுத்துருவேன். மற்றபடி ஸ்கீம் எல்லாமே சார் சொன்ன மாதிரி தான். அது எல்லா கடைகளுக்கும் பொதுவான ஒரு ஸ்கீம். கடைக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு உடம்புனாட்டு அட்லாகட்டும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில கடைக்காரங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் நேமு டிஸ்ட்ரிபியூட்டர் டீட்டெயில்ஸே தெரியாமலே இருக்குது. ஏன்னா ஆட்டோ ரீஃபில் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து விசிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஒருவேளை இவங்க போகிற நேரத்துக்கு ஓனர் இருக்க மாட்டார், இந்த ஓனர் இருக்கிற நேரத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி முன்னாடி டிஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் லெட்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டரையும் கூட்டிகிட்டே போயிட்டு கடைக்கு கடை வந்து ஸ்கீம் லெட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ அதுவும் வந்துட்டு இல்லைங்கிறதுனால சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோடைய கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து கோரிக்கை. ஸோ இதை சரி பண்ணி கொடுங்க. இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடை போடுற மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது சார். முன்னாடி இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இது வந்து அதிகமாக நடக்கலை. இன்னைக்கு அதை பண்ணாம நேரடியாக நீங்களே விற்பனை பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வளர்க்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்க கடையில வந்துட்டு வியாபாரம் வரல அதனால தான் நான் போடுறேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க போடுறதுனால தான் கடைகளில் வியாபாரம் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று, பொருட்கள் வந்து இலவசமாக கொடுக்குறீங்க செய்றீங்க. அந்த பொருட்களுக்கு இலவசமாக கொடுக்கறது செய்யறது எல்லாமே நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னாலே கடைக்காரங்க வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களை வந்து அப்போனண்டாகவும் அகெயின்ஸ்டாகவும் தான் இவ்வளவு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதையே வந்து நீடிக்க வேணாம். சங்கத்து மூலியமா உங்களுக்கு ஒரு கோரிக்கை, நீங்க கொடை போடுறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு கடைக்காரங்கள்ட்ட போயிட்டு நேரடி விசிட் பண்ணி வந்துட்டு பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்க சொல்ற டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா குறைவான டார்கெட் தான். அது இங்க கடைக்காரன் ஆகுறாங்க. அந்த கோவில் எதிர்த்து வந்து உங்களுடைய டார்கெட் என்னன்னு சொல்றேன், நான் ஒரே ஆள் பண்றேங்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் சொல்றாருன்னா அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு செய்ய முடியும்னு தோன்றதுனால மட்டும்தான் இவ்வளவு வெளிப்படையா வந்துட்டு பேச முடியும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா உண்டு. முறையா கொஞ்சம் அது இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து எல்லா கடையுமே விசிட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கடைகளோட டேட்டா வேணும்னாலும் வந்து நாங்கள் வந்து எங்கள் சைடில் வந்து சப்போர்ட் பண்ணி தரோம். இதை தாண்டி வந்து
ஒரு சில கடைகளுக்கு வந்து இன்னும் பாசே வந்து போகாமல் இருக்கு. அதாவது ஈஸி ஐடி சிம்மாக இருக்கட்டும், ஈஸி ஐடியாக இருக்கட்டும், நிறைய பேர் கடைகளுக்கு போகாமல் இருக்கு. ஏன்னா நாளைக்கு நாள் புது கடைகள் உருவாகுது சார். அப்போ நீங்கள் மார்க்கெட் விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் விஷயத்தை எல்லாம் உங்களுக்கு குறையுதுங்கிறதுனால இந்த கேப்பெல்லாம் நடக்குது. இவ்வளோதான் விஷயம். இதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்கேன் சார். ரொம்ப நன்றி. அதெல்லாம் விஷயம் இல்லை. சிம் பண்ணாலும் சிம் பண்ணாலும் ரீசார்ஜ் பண்ணாலும் பண்ணலனாலும் எல்லா கடையுமே போய் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற சிம் சேல்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் எல்லா கடையுமே போய் பாருங்கள். எல்லாத்துக்குமே அந்த எம்என்பிக்கு ஃப்ரீ கொடுக்குறது எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மாதிரி சார் இந்த குன்னம் தாலுக்கா பார்க்குற டிஸ்ட்ரிபியூட்டர் வரல நினைக்கிறேன். சிலம்பரத்துக்கு வரல. கொஞ்சம் அவருக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு தகவல் பண்ணுறேன். அண்ணன் கேட்டார், நான் சின்ன கடை கம்மியாக தான் நம்பர் பண்ணுவேன், அந்த ஸ்கீம்லாம் எனக்கு வராது. மினிமம் 5 நம்பர்ல இருந்தே கம்பெனி ஸ்கீம் தருது. அந்த ஸ்கீம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். 5 நம்பர் பண்ணிட்டா ஒரு நம்பருக்கு உங்களுக்கு ஓடிஎஃப் 120 ரூபா போக அடிஷ்னலாக 40 ரூபா தர்றாங்க. அப்போ அது ஒரு 200 ரூபா 5 நம்பருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பண்ணுறவங்களுக்கு அதிக வருமானம் இருக்கும், கம்மியாக பண்ணுறவங்களுக்கு கம்மியாக வருமானம் இருக்கும். யாருக்குமே கம்பெனி காசு தரமாட்டேன்னு சொல்லலை. 5 நம்பர் பண்ணுறீங்களா, ஒரு நம்பருக்கு 50 ரூபா கம்பெனிலேருந்து ஸ்கீம் வந்துடும். அது உங்களோட ஈஸி அக்கௌண்ட்டுக்கே ஏறிடும். டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துடும், டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு எடுத்து தருவார். அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஈஸி அக்கௌண்ட்டுக்கு மாதம் 15ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். இது புது சிம்மை பொறுத்த வரைக்கும். எம்என்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2வது எம்என்பி என்னென்னையிலேருந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்தே அந்த 50 ரூபா 100 ரூபாய்ன்ற பேக் அண்ட் பே அவுட்டு உங்களுக்கு வந்துடும். இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி எங்கெங்கே டவர் இருக்குது, எங்கெங்கே கடைக்காரங்க இருக்காங்க, எல்லாருக்குமே டார்கெட்டு அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு இந்த ஏரியாவில் இவ்வளோ நம்பர் வேணும்னு சொல்கிறேன். நீங்கள் கடைக்காரங்க எங்கெங்கே இருக்கீங்களோ கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்குறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா கம்பெனி வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க, நான் போய் பேசிக்க வச்சுருக்கேன்னா எனக்கு அதிகபட்சம் ஒரு 10 நாள் டைம் கொடுக்கும். அந்த 1ஆம் தேதியிலேருந்து அந்த 10ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு மார்ஜினலான ப்ராசஸ் நீங்கள் எடுத்தோன்னே எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். நான் சொல்லலை, நேற்று வரைக்கும் எனக்கு கடையில் வந்து 100 நம்பர் இருந்துச்சா, அந்த 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு 50 நம்பரோ 80 நம்பரோ அதிகமாக வரையில தான் கம்பெனி என்னை நம்பும். சரி, கடையில் பேசியிருக்காங்க, கடையில் வந்து சப்போர்ட் பண்ணி தர்றாங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க. அதனால் இந்த 10 நாள் போகட்டும். நான் எல்லா கடைக்கும் ஸ்கீம் சொல்லிடுறேன். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாரும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற பார்த்துட்டு தான் திரும்ப நான் அண்ணன்ட்டையும் அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு எல்லாம் பேசுகிறோம். 3 சிம் பண்ணாவே சிம் ஸ்கீம் வந்து இருக்கு. ஒரு சிம் தானா, ஒரே ஒரு எம்என்பி பண்ணீங்கன்னா சிம் வந்து டூப்ளிகேட் சிம் வந்து நீங்களே போட்டுக்கலாம். சிம் ஸ்வைப்புன்னு சொல்கிறது அதுக்கு 150 ரூபா to 200 ரூபா ஒவ்வொரு கடைக்காரங்களும் வாங்குறாங்க. இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. சின்ன கடையாக இருக்கட்டும், கிராமத்துலையாக இருக்கட்டும், எல்லாருமே அதை யூஸ் பண்ணுங்க. என்ன முன்னாடிலாம் வந்து நம்ம ஈஸி வந்து போட்டு தம் பண்ணணும். இப்போ வந்து அவங்க வந்து ஆட்டோ அது நம்ம இது ஜிபே மூலியமாகவே எடுத்துக்கலாம். ஒரு சிம்முக்கு வெறும் 1000 ரூபா மினிமம் அமௌண்ட்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஒன்றும் பெருசாக இல்லை. 3 சிம்மு கம்பெனி தான் இருக்குது. 3 கம்பெனிக்கு 1000 ரூபா 3000 ரூபா முதல் போட முடியும். ஒன்றும் பெருசாக இல்லை. அது வருமானம் வந்து நீங்கள் ரீசார்ஜில் கம்மியாக கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க, சிம் கார்டில் நிறைய கிடைக்கும். அதனால் எல்லாருமே வந்து சிம் கார்டு பண்ண பாருங்கள். எல்லா கடைக்காரருமே சிம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கொடை போகிறதே விட்டுருவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து எல்லா கடைக்கும் போய் விசிட் பண்ணிடுங்க. விசிட் பண்ணி என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு நாங்கள் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. இப்போ நான் ஆலத்தூர் பிளாக்ல நாங்கள் இருக்கோம். எங்கள் கடை மார்க்கெட் எவ்வளோ இருக்குன்னு நல்லா இருக்குது. ஆனால் இப்போ எங்கள் கடை இருக்குன்னா எடுத்து கடை மல்லிகை கடைக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் கொடுத்துருக்கீங்க. அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா இவருக்கு சிம் தான் டார்கெட்டாக பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிம் டார்கெட்னா அந்த கடைக்காரங்க சிம் யாரும் பண்ணுறதில்ல. மெடிக்கலு, பொட்டி கடை, மளிகை கடை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மெடிக்கல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாடாலூர்ல கிட்டத்தட்ட 10-12 கடை இருக்கு. அதை தாண்டி செப்பல் கடை, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொடி கடை, மளிகை கடை எல்லாமே கொடுத்துருங்க. அவங்களோட சேல்ஸ் எவ்வளோ இருக்கு? அவர் 6 மணிக்கு கடை திறக்கிறாரு. நல்லா கேட்டுங்க, 6 மணிக்கு கடை திறக்கிறாரு, அவரை சேல்ஸ் பண்றாரு. அதுக்காக நாங்கள் 6 மணிக்கு கடை திறந்தா சேல்ஸ் நானும் பண்ணலாம். ஆனால் அதுவும் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் ஒரு டைம் இப்போ இதே மாதிரி டார்கெட்டை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறீங்களா? அது கிடையாது. நான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டேன், கிடையாது. செல்போன் கடைக்காரங்க மட்டும் டார்கெட்டு. ஏன்னா நீங்க தானே நெக்பேட்டை கூட விற்கிறீங்க. சரி, இது நீங்க சொல்றீங்க. அதனால எங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இந்த இடத்துல சங்கத்து சார்பா
நான் வைக்கிறது என்னன்னா, ஆலத்தூர் பிளாக் பொறுத்தளவில் எத்தனை கடைக்காரங்க வராங்களோ சாரோட நம்பருக்கு பேசுங்க. எங்கேயுமே குடை வரைக்கும் போட்டல, வீடு போட்டாலும் அந்த குடை போடாத அளவுக்கு நம்ம அவரம்சம் நம்ம இருந்து அதை சரி பண்ணிடுறோம். இருந்தாலும் இப்போ ஒரு புது டவர் வருது அப்படின்னா எங்களுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து ஏர்டெல் வந்து புதுசாக டவர் ஓப்பன் பண்ணுறது ஊரை சுற்றி போஸ்ட் ஓட்டினாங்க. இந்த கிஃப்ட் வரும், அந்த கிஃப்ட் வரும், எல்லாமே ஓட்டினாங்க. அப்போதைக்கு நான் என்கிட்ட ஒரு டூஸ் கேட்டு தான் ஓட்டினாங்க. நான் அலோவ் பண்ணேன். இது நான் சங்கத்திலோட கேட்கல. ஓகேவா? எல்லாத்தையும் தெரியும், ஆலத்தூர் பிளாக்ல உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டைமில் நான் என்ன சார் பண்ணலான்னு கேட்டேன். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், எல்லா கடைக்காரங்களுக்கும் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். இன்ஃபார்ம் பண்ணி ஜஸ்ட் ஒரு அவங்கள வர சொல்லி எந்த இடத்துல மெயினான ஒரு இடத்துல பப்ளிக்காக போட்டு சிம் இன்னைக்கு டவர் பூஸ்டர் லான்ச் ஆயிருக்கு, அதுக்காக எம்என்பி இப்படி நியூஸ் இல்லாமல் ஃப்ரீயாக தரோம் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ப்ரைஸ் முறையில் குழுக்கள் வந்து அதாவது அடுப்பு, ஸ்டவ்வு, மிக்சி இது எல்லாமே போட்டு நோட்டீஸ் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஏர்டெல் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது போல பண்ணதும் சரி, கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் யாரும் கூப்பிடல. மெயினாக வந்து பாடல் வளர்ந்தது யாராவது கூப்பிட்டாங்களா? எதுவுமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து எல்லாத்தையும் ரீசார்ஜ் கடை பத்தி நீங்க சொன்னீங்க. அது வந்து இன்னைக்கு புதுசா அவங்க வந்தவங்க கிடையாது. கார்டு இருக்கிற காலத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தோம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த பெட்டி கடைக்காரங்களோ மளிகை கடைக்காரங்களோ ஆக்டிவேஷன் போடலைன்றது மேபி 100ல் 10 பேர் பண்ணுறாங்க, 100 பேர் பண்ணுறா கிடையாது. இப்போ எனக்கு பசங்களூர் எடுத்துட்டிங்கன்னா மொபைல் கடையே கிடையாது. 3 கடைக்காரங்க மளிகை கடைக்காரங்க 3 பேருமே ஆக்டிவேஷன் கொடுத்துறாங்க. இதே ஆலத்தூர் கேட்டில் அங்கேயும் மொபைல் கடை கிடையாது. ஆனால் அங்கே இருக்க மளிகை கடைக்காரர் ஆக்டிவேஷன் போட்டு தான் தராரு. நான் இது உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசணும். இருக்கு ஆலத்தூர் இல்ல இந்த இடத்துல என்ன சொன்னீங்கன்னா, இப்ப ஆக்டிவேஷன் போடுறதா சொல்றீங்க. அந்த மாதிரி கடைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க நாங்க எல்லா தாராளமா பண்ணுங்க. அது நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணி பண்ணீங்க. அது நான் பண்ண முடியாதுண்ணே. நீங்க போய் அவங்கள்ட்ட பேசிக்கணும். நான் தாராளமா லிஸ்ட் தரேன், கண்டிப்பா தரேன். அதே போல சிம் கார்டு அதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கு. மேக்ஸிமம் கேப் கிடையாது. என்ன கேட்ட மாதிரி நாங்கள் எங்க பிளாக்கு நான் பொதுவாக பேசுறேன். எல்லாத்துக்கும் கொடுங்க. எங்க பிளாக்கு இவங்க வேணும் இவங்க வேணாம். அவர் வந்து எல்லாருமே தெரியும். ஜிஎஸ்பி மொபைல் வந்திக் ஏஜென்சிஸ் அப்படியாடு அந்த லைனில் பார்ப்பாங்க. அவர் நான் பார்த்து பழக்கம் தான், அதனால தெரியல. இந்த டிஎஸ்எம் ஒரு சில வார்த்தைகள் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன சொன்னமோ அதே தான். குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என் பேர் சரவணன். ஏர்டெல்ல ஒரு 3 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சொந்த ஊரே இதே தான், எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? கேட்குதுங்களா? ஸோ என் பேர் சரவணன். ஏர்டெல்ல ஒரு 3 வருஷமா இருக்கேன் ஆல்மோஸ்ட். சொந்த ஊர் பெரம்பூர் இது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ எஃப்எஸ்சியாக தான் இருந்தேன், நிறைய கடைக்கு போயிருக்கேன். சரிங்களா? இதை பற்றி இங்கே நம்ம பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்னர், அர்பனுக்கு ஒன்று, கிருஷ்ணாபுரம் ஒன்று. ரூரலுக்கு நான்கே ஏஜென்சிஸ் பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? இல்லை கேள்வி ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் சிம்மில் நிறைய பேர் கால் பண்ணுங்க. ஏன்னா யாரும் டிஸ்ட்ரிபியூட்டர் முதல் இல்லாமல் இருந்தது. ஓகேங்களா? முதல் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு தெரியல, டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். உங்களுக்கு சிம் இல்லை அப்படின்னா நான் இப்போ ஒரு நம்பர் ஷேர் பண்ணுறேன். அப்படியே குரூப்பில் இல்லாதவங்க உங்கள் நம்பருக்கு எங்கிட்ட கொடுங்க, நானே குரூப் ஆட் பண்ணுறேன். மாமியார் நல்லா இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ண முடியல. அதுதான் இப்போ சாரி கேட்டாலே கம்யூனிகேஷன் வரல அப்படின்னா. எங்கள் வீட்டில் ஒரு 150 கடை இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் கம்யூனிகேஷன் போகுது. சரிங்களா? நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இனிமேல் சங்கத்து குரூப்பை கூட சொல்லி சங்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் யாருக்கா அனுப்பிச்சுட்றோம். அவங்க உங்களுக்கு குரூப்பை ஷேர் எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா எல்லா கடையும் நல்லா ஆட் பண்ண முடியும். அவர் வந்து எல்லா கடையுமே போய் பாருங்க. நீங்கள் குரூப்பில் மட்டும் பார்க்குறது இல்லை ஃபோன் பண்ணி பேசுறது அதெல்லாம் வேணாம். நீங்கள் ஒவ்வொரு கடையும் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் அவரும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்க சிம் பண்ணுறாங்க, ரீசார்ஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இருக்குது. ஒவ்வொரு கடையும் போய் ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, சிம் கார்டு பண்ணுறீங்களான்னு எல்லா கடைக்குமே சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாமே பண்ண தயாராக இருக்காங்க. ஒரு சிலர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவங்கள மட்டும் விட்டுருங்க. மீதி எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் இப்போ அவங்க வீட்டில் இருக்க ஒரு 10 பேராவது இருப்பாங்கல்ல, அவங்களும் பண்ணிட்டா கூட அவருக்கு லாபம் தானே, பக்கத்து கடையில் அனுப்பிச்சுடுறதுக்கு. அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறதுக்கு பாருங்கள். எல்லா கடைக்குமே வருவாங்க.
எல்லாருமே நீங்கள் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக நிறைய வீட்டில் புதுசாக வரீங்கல்ல, முதல்ல என்ன மார்ஜின் கிடைக்கும் தெரியுங்களா வீட்டில் இருக்கு? ஆச்சும் தெரியாதனால பண்ணல. நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே தான் கடைக்காரங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டேரக்டா வந்து பாத்துருக்கீங்களா? புரியல. நான் நியூபர்ஸ் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. கடை ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகுது. ஓகே. இன்னும் அவங்க செல்ல யாரும் வந்து பார்க்கலையே. புது கடையை நீங்க ஆட் பண்ணணும்னா இல்ல ஒரு மெயினா வந்து ஒரு கடையில நீங்க வந்து முதல்ல பார்க்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு இல்லை அதுதான் நான் சொல்றோம். ஒரு கொடையை போட்டு வெளியே விற்கிறதுக்கு இல்ல வெளியே விற்கிறதுக்கு அங்கே கடை அணுகலாமே அப்படிங்கிறது என்னோட. நீங்க சொன்ன பாயிண்ட் வேற இருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 300 கடையா 400 கடையா 500 கடையா எக்ஸாம்பிள் இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்கள்கிட்ட ஈஸி மட்டும் பண்ண மாட்டீங்க. ஒரு மொபைல் விற்பீங்க, கார்பன், ஆண்ட்ராய்டு சம்திங் ஓகே. உங்களை தேடி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் போய் அறிமுகமாகுங்க. என்னோட பாயிண்ட் வெளியே போறவங்க ஒரு இதை விற்க முடியும்னா நீங்க வந்து ஒரு கடை அணுக முடியாது. ஒரு ஏரியாவில் மக்களை தேடி போய் நீங்க சிம்பு வைக்கிறீங்க, ஒரு கடைக்காரனை போய் தேடி பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பழைய பஸ் ஸ்டாண்ட்ல சிம்பு பண்றது ஒரு 15 கடை தான். வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு 2 டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கண்டிப்பா வரும். கொடை போட்டு பண்றீங்க, அதெல்லாம் மக்களை தேடி பண்றீங்களா இல்லையா? ஒரு கடைக்காரர் வச்சிருக்காரு, அந்த கடைக்காரர் எத்தனை டைம் சிம்மு கேட்டிருக்குன்னு சொல்றாரு. அங்க ஒரு வேப்பத்தண்டையில ஒரு கடைக்காரர் சிம்மு எம்என்பி பண்றேன்னு சொல்றாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 60 எம்என்பி போட்டாதான் அவனுக்கு சிம்மு ஈஸி பண்றது தரேன்னு சொல்றாரு. நீங்க கடை எங்க கடை இருக்கோ அங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்க. வாரத்துக்கு புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு வாரம் பாருங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு வாரம் பாருங்க. அது மாதிரி செய்யுங்க. அது வந்து ஆல்ரெடி நான் பாஸ்கரன் சொல்லியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். நீங்க நாங்க சிம்பு தரேன்னு சொல்லுங்க. 400 கடை 500 கடை இருக்குன்னு சொல்லாதீங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 170 கடை தான் வந்திருக்கு எங்களுக்கு. நீங்க கொடுக்கிற அந்த மெடிக்கல், செருப்பு கடை எல்லா கடைக்கும் போட்டதை இதுல சேர்க்காதீங்க. அதுவும் ஒரு ரீசார்ஜ் பண்ற கடையை சேர்க்காதீங்க. சிம்மு பண்ற கடையை மட்டும் சொல்லுங்க. நாங்க கேக்குறது எங்க 170 கடையெல்லாம் கேக்குறோம். கரெக்ட்டா? சரிங்களா? நீங்க மளிகை கடை கொடுக்கறத ரொம்ப ரெடி பண்ண சொல்லுங்க. இருக்கிற கடைக்காரங்களுக்கு சிம்ம கொடுங்க. கடைக்காரங்களுக்கு எப்படி பண்றதுக்கான ஸ்கீம் சொல்லுங்க. பழைய மாதிரி நீங்க எல்லாமே விசிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வரும். பண்றதுக்கு என்ன அசிஸ்டன்ட் பழைய மாதிரி உங்களுக்கு எல்லாமே வரும். அது சப்போர்ட் பண்ண செய்யுங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்கு நிறையா வந்தேன். நான் ஒரு சூப்பர் அடிக்க வாங்கிட்டேன். என் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். 2 மாசம் ஆச்சு. என்ன என்ன யாரும் பார்க்கலையே. ஆரம்பத்தில் போயிருக்கேன். பார்க்கவே இல்லை. இல்லை அவர் ஒரு கடை ஆரம்பிச்சா நீங்க தான் என்ன தேடி வந்துருக்கீங்க. சரி ஒரு கம்பெனி உங்களை தேடி வந்துட்டேன். நம்பர் வந்திருக்கேன். கம்யூனிகேஷன் நான் இதுல நீங்க தான் வரணும் அவசியம் இல்லை. என் மேல நான் வர முடியலன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சொன்ன வார்த்தை தவறு, அதை விட்டுருங்க. இல்ல அவர் தவறா சொல்லிட்டாரு, விட்டுருங்க. இல்ல நான் கெஸ்ட் பண்ணிருக்க கடையை பார்த்தா கூட போயிருப்பேன். இல்லைங்களா? ஒரு நிமிஷங்க சார், ஒரு நிமிஷம். ஆக்சுவலா அவங்க சொன்னதுதான், நீங்க ப்ராப்பரா வந்து கடைகளை இதுக்கு மேல நடந்ததை விட்டுருங்க. அரசியல் நம்ம யாருமே எதுவுமே பேச வேண்டாம், ஓகேங்களா? இதுக்கு மேல நீங்க ப்ராப்பரா கடைகளை விசிட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல அந்த ஃபீல்டுல இருக்கும் பொழுது புதுசா ஒரு கடைக்காரர் ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். நீங்களே ஆட்டோமேட்டிக்காக போய் விசிட் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் போய் பார்க்குறீங்களா இல்லை நான் வந்து பார்க்குறேன்னாங்கிறது காம்படிஷன் கிடையாது. ஏன்னா நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிடணும், அவ்வளோதான். அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா நீங்களாம் போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் மேலே வந்து மரியாதை கூடும். அவங்க வந்து உங்களை தேடி வந்து பண்ணணும் செய்யணும்னு எதிர்பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நானாக தானே செஞ்சுக்கிட்டேன், இவங்க என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை குறைவு இருக்கும். இல்லை கண்டிப்பாக சார், அதை அக்ரி பண்ணிக்கிறேங்க. இன்கேஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பாக அதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீட்டைலர்கிட்ட சொல்கிறோம். அதாவது நான் மொபைல் சம்மந்தப்பட்ட ரீட்டைலர்களும் எங்களுடைய சட்டத்தில் எழுதிய ரீட்டைலர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். அவங்க எங்கள்கிட்ட வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி என் கடைக்கு வந்து ஏர்டெல் பார்த்து வேணுங்க, ஈஸி வேணும் சொல்லுவாங்க. சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் கொடுக்குறோம். அதை நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து ப்ரியாரிட்டி எடுத்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அதுதான் நான் கேட்குறேன். சார், இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் கரெக்டு தான்.
விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். கம்பெனிக்கும் சரி, உங்களுக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, எல்லாருக்கும் சரி, அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக தான் புது கடையை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுறது கிடையாது. இதுதான் உண்மை. இல்லை உண்மையை தான் சொன்னீங்க. நாங்கள் அது சொல்றது என்னன்னா, இது வரைக்கும் சின்னதாக பண்ணுற கடைன்னு பார்க்காதீங்க. எல்லா கடைக்குமே இந்த மாதம் சிக்கல் அவர் வாங்கலை, ரீசார்ஜே வாங்கலைனாலும் அடுத்த மாதம் ஒரு ரிசிப்ட் சும்மா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் ஒரு கடைக்கு ஏங்க உங்களுக்கு லீஸு தேவையா என்னன்னு ஒரு வாரத்தை கேட்டுட்டு இருந்தாருன்னா ஆன்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா நீங்கள் அவருக்கு தெரிஞ்சவரும் 10 பேர் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்லுங்கள். அவர் வியாபாரமே பண்ண வேணாம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு ஒரு எம்ஆர்பி பண்ணால் பக்கத்து கடையில் போய் பண்ணுவார். இதுனா அவருக்கு ஒரு 150 ரூபா 100 ரூபா இருந்தாலும் அவருக்கு காசு தானே, அவர் சம்பாதிப்பார் இந்த மூலியமா. அதனால் ஒவ்வொரு கடையிலையும் போய் பாருங்கள், பார்த்து அவர் ஆன்போர்ட் பண்ணி கொடுங்க. எல்லா கடையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. நிறைய பண்ணுறவங்களுக்கு ஸ்கீம் நிறைய கொடுக்குறீங்க, அது வேற. ஆனால் பண்ண வைங்க, எல்லாத்தையுமே பண்ண வைங்க. சரி, இன்னொரு விஷயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.